சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். மோசை அவர் அழகா சொல்லுவாரு, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல நடத்தி கொண்டு வந்த போது எத்தனையோ சிறுமைகள் பாடுகள் வெளியா அவங்க கடந்து வந்தாலும் மோசை சொல்லுவார், ஆண்டவரே நீங்க தான் எங்களை சிறுமைப்படுத்தி இருக்கீங்க, எங்களை சிறுமைப்படுத்தின அந்த நாட்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் சிறுமைப்பட்ட வருஷங்களும் உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த டேஸை எங்களுக்கு திரும்பி கொண்டு வர முடியாது, நாங்க சிறுமைப்பட்ட நாட்கள் திரும்பி வராது, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள் திரும்பி வராது. ஆனா ஒண்ணு செய்ய முடியும், அதுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு டேஸை நீங்க எங்களுக்கு தர முடியும். அதனாலதான் மோசை சொல்வாரு, அதுக்கு சரியா எங்களை, நான் எந்த காரியத்துல சிறுமைப்பட்டேன், எந்த காரியத்துல நான் துன்பத்தை அனுபவிச்சேன் எல்லாம் உங்களுக்கு தெரியும் சுவாமி. அந்த காரியங்களுக்கு தக்கதா என்னை ஒரு மகிழ்ச்சியை எங்களுக்கு கொடுங்க. ஆண்டவரே நீங்க என்னை சிறுமைப்படுத்தினீங்க. ஆண்டவர் சிறுமைப்படுத்துவாரா? ஆண்டவர் நம்மளை சிறுமையின் வழியாய் நடத்துகிற ஒரு தெய்வம். வேதம் சொல்லுகிறது, நாகும் 1:12 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணம் அடைந்து அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள், அவன் ஒளிந்து போவான், நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன், மனுஷங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் நீ சிறுமைப்பட்டது மாதிரி இருந்த, ஆனா இனி உன்னை நான் சிறுமைப்படுத்த மாட்டேன். உனக்கு சிறுமை வந்தது உண்மைதான், ஒரு மாதிரி கூனி குறுகி போற மாதிரி, மனுஷங்களுக்கு முன்னாடி வெக்கப்பட்டு நிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உனக்கு வந்ததெல்லாம் உண்மைதான், அப்படிப்பட்ட பாதைகள் வழியா நீ கடந்து போனதும் உண்மைதான். ஆனா ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை இனி சிறுமைப்படுத்த மாட்டேன், இனி அப்படி வச்சிருக்க மாட்டேன். இப்ப நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும், ஏன் ஆண்டவர் அப்படிப்பட்ட சிறுமையை நம்மளுக்கு அனுமதிக்கணும், ஏன் ஆண்டவர் அப்படிப்பட்ட சிறுமையின் வழியா நம்மளை நடத்தணும் அப்படின்னா, நீதிமொழிகள் 20:30 சொல்லுகிறது, காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளுமே ஒரு மனுஷனை அழுக்கற துடைக்கும். வேற வழியே கிடையாது. அப்படின்னா காயத்தின் தழும்புகள், ஒரு காயம் அப்படி இருந்தா நம்மளுக்கு அந்த தழும்பை பார்க்கும்போது நம்மளுடைய சரீரத்துல ஏதாவது ஒரு இதுல காயப்பட்டிருப்போம், அதுல ஒரு தழும்பு இருக்கும். நீங்க அந்த தழும்பை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும், இதனால எனக்கு இந்த தழும்பு, இப்படிப்பட்ட பாடுகள் வழியா நான் கடந்து போனதுனால என் சரீரத்துல இப்படிப்பட்ட தழும்பு இருக்கு. சோ அது உங்களை பார்க்கும் போதெல்லாம் அந்த அந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரிதான் ஆண்டவர் ஒரு ரூல் வச்சிருக்காரு, காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உழைக்கும் அடிகளுமே ஒரு மனுஷனை அழுக்கற துடைக்கும். அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற பெருமை நம்மளை விட்டு போகணும்னா, நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாத சுபாவங்களை கர்த்தர் நம்மளை விட்டு நீக்கணும்னா, ஒரு சிறுமையின் வழியா அனுமதிக்கிற ஒரு தேவன், அவர் சிறுமைப்படுத்துற மாதிரியான சூழ்நிலைகளை உண்டாக்குவார். அப்படின்னா பைபிள் சொல்றபடி, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனுஷர்களை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். காரணம் என்னன்னா, சில நேரத்துல மனுஷங்க கையில கர்த்தர் நம்மளை விட்டு கொடுத்துருவார், மனுஷங்களுடைய நிந்தனைகளுக்கு விட்டு கொடுத்துருவார், மனுஷங்களுடைய பேச்சுக்களுக்கு நம்மளை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா, நம்ம அந்த நாட்கள்ல படுற ஒவ்வொரு பாடும் உங்களை அறியாம உங்களை கிளியர் பண்ணிட்டே இருக்கும், உங்களுடைய இருதயத்தை சுத்தப்படுத்திட்டே இருக்கும், உங்களுடைய இருதயத்தில் உள்ள அந்த தேவையில்லாத டஸ்ட் எல்லாத்தையும் அது நீக்கும், அது ஆண்டவர்கிட்ட உங்களை கிட்டி சேர்க்கும். அப்போ உங்களை ஆண்டவர்கிட்ட நீங்க அப்படி நெருங்கி பழகுவீங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதனாலதான் நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன், அதனாலதான் நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன், கொஞ்ச நாள் சிரமப்படுத்தினேன். ஏன்னா நீ இன்னும் என் அன்பை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, இன்னும் நீ மனுஷங்களை நம்பக்கூடாதுங்கிறதுக்காக, இன்னும் இந்த அன்புல நீ மூழ்கி என்னை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, இன்னும் அந்த அன்புலனால நீ டிராவல் பண்ணி ஏன் அன்பை நீ குறைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன், உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன். ஆனா உன்னை இனி நான் சிறுமைப்படுத்த மாட்டேன், உன்னை நான் இனி சிறுமைப்படுத்த மாட்டேன். காரணம் என்ன? நீ தேறிட்ட, என் அன்புல நீ தேறிட்ட, என்னுடைய விசுவாசத்துல நீ தேறி இருக்க, என்னுடைய என்னுடைய என் மேல நீ வச்சிருக்கிற அந்த ஃபெய்த்ல நீ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதனால நான் உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன். ஆண்டவர் இந்த வேலையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை சிறுமைப்படுத்தின காரியங்கள் உண்மைதான், மனுஷங்களுக்கு முன்னாடி நீங்க சிறுமைப்பட்டது மாதிரி இருந்தது உண்மைதான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது என்னால அப்படி இருக்காது. தாவீதுடைய வம்சத்தை ஆண்டவர் சிறுமைப்படுத்தும் போது, தாவீதினுடைய அந்த 12 கோத்திரத்துல எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு ஒரு கோத்திரத்தை மட்டும்தான் தாவீதுக்கு வைப்பார். அப்ப தாவீதுக்கு பார்த்து ஆண்டவர் அழகா சொல்லுவாரு, அந்த தீர்க்கதரிசிகளை பார்த்து, நான் ஒரு சில காரியங்களுக்காக தாவீதினுடைய வம்சத்தை நான் சிறுமைப்படுத்தினது உண்மைதான், ஆனா என்னாலும் அப்படி இருக்காது, நான் என்னால தாவீதுக்கு அப்படி இருக்க மாட்டேன். காரணம் என்னன்னா, எவ்வளவுதான் இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளையா இருந்தாலும் சிறுமைப்பட்ட அந்த நிலைமைக்குள்ள நீங்க போகும்போதுதான் நீங்க மனுஷங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், நீங்க சூழ்நிலைகள் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுதான் ஆண்டவர் அப்படிப்பட்ட பாதைகளை நடத்துவார், உங்களுடைய உள்ளத்தை அழுக்கிற துடைக்கிறதுக்காக, உங்க உள்ளம் கஷ்டம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக. எதுக்காக? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசற்றவர்களா நிக்கணும், குற்றமற்றவர்களா நிக்கணும். உங்க இருதயத்துல நான் தப்பு பண்ணிட்டேங்கிற ஒரு குற்ற உணர்வே இருக்கக்கூடாது, இந்த தப்பு என் மேல இருக்குங்கிற குற்ற உணர்வு உங்களுக்கு வரவே கூடாதுங்கிறதுக்காக உங்களை சில நேரத்துல சிறுமையின் வழியா நடத்தும் போது
நம்மை சிறுமையின் வழியா ஆண்டவர் நடத்தும் போது நம்ம புரிஞ்சுக்குவோம், ஆண்டவரே இதை காட்டிலும் நீர் நல்லவர், இந்த மனுஷனை காட்டிலும் நீர் நல்லவர், என் குடும்பத்தினரை காட்டிலும் உங்க அன்பு உண்மை, என்னுடைய 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 என் மேல அன்பு வச்சிருக்கிறவங்களுடைய எல்லா அன்பை காட்டிலும் உங்க அன்பு உண்மை, அது ஒரிஜினல். அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு அன்பு உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக கர்த்தர் உங்களை சிறுமைப்படுத்துவார். கொஞ்ச நாள் இந்த சிறுமை இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுவார், நான் என்னால சிறுமைப்படுத்த மாட்டேன், உன்னை நான் என்னால சிறுமைப்படுத்த மாட்டேன், நான் உன்னை சிறுமைப்படுத்துகிற ஒரு தேவன் அல்ல. நல்லா கவனிச்சு பார்த்தா ஆதியாகமம் 31:1 லாபானுடைய எல்லாத்தையும் யாக்கோபு எடுத்துக்கிட்டான்னு சொல்லும்போது, லாபானுடைய பிள்ளைகள் அப்படி சொல்லும்போது லாபானுடைய முகம் வேறுபடும். ஆதியாகமம் 31:2 லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். நல்ல கவனிங்க, இப்ப இந்த வேர்டை யாரு சொல்றாங்கன்னா லாபானுடைய பிள்ளைகள் சொல்றாங்க, எங்க அப்பாக்குள்ள எல்லா சொத்தையும் யாக்கோபு எடுத்துக்கிட்டான், எங்களுக்குள்ள எல்லாத்தையும் யாக்கோபு எடுத்துக்கிட்டான்னு சொல்லும் போது லாபானுடைய முகம் வேறுபடுது. லாபானுடைய முகம் யாக்கோபு பார்க்கும்போது வேறுபடுது. இப்படி வேறுபடும் போது நல்ல கவனிங்க, ஆண்டவர் அந்த இடத்துல இடைப்படுகிறார். ஆதியாகமம் 31:2 லாபானுடைய முகம் வேறுபடும் போது ஆதியாகமம் 31:3 கர்த்தர் யாக்கோபை நோக்கி, நீ உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்ப நல்ல கவனிங்க, யாக்கோபுக்கு தீங்கு செய்யறதுக்கு லாபானுடைய முகம் வேறுபடும் போதே யாக்கோபுட்ட கர்த்தர் பேசுறாரு, நீ இந்த இடத்துல இனி இருக்காத, நீ கிளம்பிரு, ஏன்னா உனக்கு அவன் தீங்கு செய்ய போறான். ஆண்டவர் யாக்கோபினுடைய எல்லா பிரயாசங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாம் அவருடைய கரத்துல கிரியை இருக்குது. அப்ப ஆண்டவர் அழகா சொல்லுவாரு இல்லையா, யாக்கோபு அழகா சொல்லுவாரு, இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை, உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னல, பீருண்டதை நான் உம்மிடத்துல கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன், பகலிலே களவு போனதையும் இரவிலே களவு போனதையும் என் கையில நீங்க கேட்டு வாங்கினீங்க, எல்லாத்தையும் நீங்க கரெக்டா நீங்க கேட்டு வாங்கினீங்க, பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமா இருந்தது, இவ்வளவு விதமாய் பாடுபட்ட இந்த 20 வருஷ காலமாய் உங்களுடைய வீட்டுல நான் இருந்தேன். இப்ப யாக்கோபு ஒரு பெரிய இருதயத்துல வேதனையில பேசுறாரு, நான் 20 வருஷம் உங்ககிட்ட வேலை செஞ்சேன், பகல்ல வெயில்ல குளிர்ல வெயில்ல என்னுடைய எல்லா பிரயாசங்களையும் நீங்க உனக்கு எல்லாம் தெரியும், இவ்வளவு நான் பட்டாலும் 10 முறை என்னுடைய சம்பளத்தை நீங்க மாத்தினீங்க. அப்ப யாக்கோபு அவ்வளவு ஒரு வேதனையில இருந்த போது இப்ப இந்த வார்த்தை சொல்லி லாபானுடைய முகம் வேறுபடும் போது டக்குன்னு யாக்கோபு கிளம்ப சொல்லிட்டார், நீங்க இருக்காத கிளம்பு, இனி இந்த இடத்துல நீ இருக்கக்கூடாது. அப்ப யாக்கோபு பிரயாணம் பண்ணி போனாலும் இந்த லாபான் என்ன சொல்லுவான்னா பின்னாடியே வருவான். கேள்விப்பட்டு எப்படியோ அந்த யாக்கோபு போற நேரத்துல லாபான் மயிர் கத்தரிக்க போயிருப்பான், மறுபடியும் யாக்கோபு பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வரும்போது யாக்கோபு பொல்லாப்பு செய்யறதுக்கு தான் அந்த லாபான் வருவான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாதியாகமம் 41:24 அன்று ராத்திரியிலே தேவன் சீரிய தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையா இரு அப்படின்னு ஆண்டவர் லாபான்ட்ட கடிந்து கொள்வார். இப்ப லாபான் சொல்லுவான், உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆனாலும் உன் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபுடைய நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்று நேத்து ராத்திரி என்னோடு சொன்னார். நல்ல கவனிங்க, ஒரு 20 வருஷ காலம் யாக்கோபுக்கு ஒரு சிறுமை இருந்தது, ஒரு வெறுமை இருந்தது, ஒரு அடிமைத்தனம் இருந்தது. ஆனா ஒரு காலகட்டங்கள் இந்த அடிமைத்தனத்தை ஆண்டவர் யாக்கோபுக்கு மாத்தணும்னு நினைச்சாரு. அவனை அந்த இடத்துல இருந்து கிளம்ப சொன்னாரு, நீ போ, இனி நீ சிறுமைப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடாது, இனி நீ சிறுமையா இருக்கக்கூடாது. அப்படி கிளம்பி போகும்போதும் அந்த இடத்துல மறுபடியுமா லாபான் பின்தொடரும் போது அருமையா லாபானை கர்த்தர் கடிந்து கொள்வார், நீ இனிமேட்டு அவனுக்கு பொல்லாப்பு செய்யக்கூடாது. நல்ல கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கையில சிறுமை அப்படிங்கிறது எப்பயுமே இருக்காது. சிறுமை நாட்கள், துன்பத்தின் வருஷங்கள் எப்பயுமே உங்களோட டிராவல் பண்ணாது. ஒரு காலகட்டங்கள் வரும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய சிறுமையை பார்த்து உங்க மேல மனதுருகி உங்களுடைய சிறுமை எடுத்து போடுகிறதுக்கு அவர் வாசல்களை திறக்கிற தேவன். அப்ப இந்த சிறுமை மாறும்போது என்ன தெரியுமா மாறும், உங்களுடைய அடிமைத்தனம் மாறும், உங்க மேல வச்சிருக்கிற நுகத்தடிகள் மாறும், உங்க மேல ஆளுகை செஞ்ச மனுஷங்களுடைய ஆளுகையை உங்களை விட்டு நீக்குவார், உங்க மேல இருக்கிற எல்லா விதமான பாரங்களையும் கர்த்தர் எடுத்து போடுவார். அந்த சிறுமையே இல்லாதபடி அழகா. அப்பயுமே லாபானுக்கு என்ன யோசனை, போய் யாக்கோபை பிடிச்சு பிள்ளைகள் எல்லாம் மறுபடி கொண்டு வந்து தான் இடத்துல வச்சு மறுபடியும் யாக்கோபை வேலை வாங்கணுங்கிறதுல லாபான் உறுதியா இருந்தான். அப்ப அப்படிப்பட்ட சிந்தனையோட தான் லாபான் கிளம்பி வந்தாலும் லாபான்ட்ட சொப்பனத்துல பேசினார், இனி யாக்கோபை நீ தொடக்கூடாது. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் உன்னுடைய சிறுமையை மாத்திட்டேன், இந்த 20 வருஷம் உன் கூட சிறுமையை அனுபவிச்சிட்டான், இனி என் பிள்ளை சிறுமையை அனுபவிக்க கூடாது. நல்லா கவனிங்க, ஒரு சீசன் வரும்போது உங்களுடைய சிறுமைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார், உங்களுடைய அத்தனை சிறுமைகளையும் கர்த்தர் மாற்றுவார். அந்த சிறுமை மாறும் பொழுது உங்களுக்கு நல்லா தெரியணும், உங்களை மேல ஏறி நின்ன மனுஷங்க
உங்களை நிந்தித்த மனுஷங்க, உங்களோட போராடின மனுஷங்க, உங்களோட யுத்தம் பண்ணின மனுஷங்க, ஒருத்தர் உங்களை ஃபாலோ பண்ணி வர மாட்டாங்க. அந்த ஒரு காரியம் உங்களை பின்தொடராது. அந்த ஒரு காரியத்திலும் நீங்க வேதனைப்பட மாட்டீங்க. ஆண்டவர் அதனாலதான் சொல்லுவார், உன்னை நான் சிறுமப்படுத்தினேன், ஆனா உன்னை நான் இனி சிறுமப்படுத்த மாட்டேன். இந்த சிறுமைப்படுத்தினதும் எதுக்குன்னா, நீ என்னை புரிஞ்சுக்கணும், என் அன்பை புரிஞ்சுக்கணும். யாக்கோபு புரிஞ்சுக்கிட்டான். இனி நீ தன்னுடைய மாமா வீட்டுல ஒண்ணும் கிடையாது, யாரும் ஒண்ணும் கிடையாது, ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம். அருமையா யாக்கோபு சொல்லுவான், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோட இல்லாம போயிட்டாருன்னா இன்னைக்கு நீ என்னை வெறுமையா நீ அனுப்பி விட்டுருப்ப. ஆனா அப்படி இல்லை, கர்த்தர் என் சிறுமையை பார்த்து, ஆண்டவர் அருமையா இல்ல யாக்கோபு அந்த வேர்டை சொல்லுவார், அந்த சிறுமையை பார்த்து, அந்த சிறுமையை பார்த்து என்னை ஆண்டவர் விட்டு கொடுக்கல. அந்த சிறுமையை பார்த்து என்னை ஆண்டவர் உன்கிட்ட விட்டு கொடுக்கல. யாதியாகமம் 31:42 இருக்கும். என் பிதாவின் தேவனாகி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உண்மை கடிந்து கொண்டார். எவ்வளவு பெரிய காரியம் பாத்தீங்களா? வெறுமையா அனுப்பிடுறதுக்கு கூட அவ்வளவு பிரயாசங்கள் பட்டோம். வெறுமையா அனுப்பிடுறதுக்கு லாபம் ரெடியானோம். பட் ஆனா சிறுமையை கர்த்தர் பார்க்கும்போது உங்களை வெறுமையா விட மாட்டார். நான் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஆனா நான் அனுபவிக்கிறதெல்லாம் வேதனை நீங்க சொல்லலாம். நான் எவ்வளவோ காரியங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறேன், ஆனா எனக்கு வந்ததெல்லாம் சிறுமை நீங்க சொல்லலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு சிறுமையை கர்த்தர் அனுமதிக்கிற தேவன். ஒரு சிறுமையின் வழி அவங்களை நடத்துவார். பட் என்னால அப்படி இருக்க மாட்டார். அந்த சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட நீங்க வருஷங்களுக்கும் நீ எதனால கண்ணீர் வடிச்சீங்க, எதனால வேதனைப்பட்டீங்க, எதனால காயப்பட்டீங்க, எதனால நீங்க சிறுமைப்பட்டு நின்னீங்க, எதனால நீங்க அழுதீங்க, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நல்ல வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஒரு மோசே, தேவனுடைய மனுஷன், தேவனோடு நடந்த மனுஷன், தேவனுடைய சிநேகிதனை போல பேசின மனுஷன், சங்கீதம் 90 ஒரு ஜெபம் பண்றார். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்க துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்குங்கப்பா. எல்லாரும் வலது கருத்தை உயர்த்தி கேளுங்க. உங்களுடைய சிறுமைப்பட்ட நாட்களுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு அவரால் தான் முடியும். உங்களை உங்களை சிறுமைப்பட்ட காரியங்களுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு அவரால் தான் முடியும். மனுஷங்க உங்களை தலைமையில ஏறி ஏறி நின்னு 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 ஒடுக்கி ஒண்ணுமில்லாம செஞ்சதுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு அவரால் தான் முடியும். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கத்தட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை சிறுமைப்படுத்தி நாட்கள் உண்டு, நான் துன்பத்தை கண்ட வருஷங்கள் உண்டு, ஆனாலும் நீர் எனக்கு கூட இருங்கப்பா, நீங்க என் கூட இருங்க. என்னை சரியாய், எல்லாரும் சொல்லுங்க, சரியாய் 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 என் சரீரத்துல பலவீனத்துல வியாதியில போராட்டத்துல யுத்தத்துல ஆண்டவரே எவ்வளவு பெரிய என்னுடைய பண பிரச்சனையில நான் சிறுமைப்பட்டு ஆண்டவரே இதை கொடுக்க முடியாம இதை வாங்க முடியாம தவிச்ச எத்தனையோ சிறுமைகள் இருக்குது. அந்த சிறுமைகளுக்கெல்லாம் கத்த நீங்க பதில் தாங்கப்பா. ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட உங்களுடைய பிள்ளைகள் மேல உங்களுடைய கரம் பலமா இருப்பதாக இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. எங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே மோசே ஒரு ஜெபித்த போல நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே இந்த கூகுள் மீட்டிங்ல அப்பா அந்த கொடுத்து இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதியும். ஆண்டவரே இந்த நாள்ல பிரயாசம் எடுத்து அன்றரை கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் ஜெபிக்கிறேன். சிறுமிப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் அவர்களை மகிழ்ச்சியாக்கும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை காத்துக் கொள்வீராக. கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எங்கள் மேல் கிருபையா இருப்பீராக. கர்த்தர் உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரசன்னமாகி எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் எங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை இந்த கூகுள் மீட்டிங்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் அவர்கள் பிள்ளைகளோடும் இருப்பதாக. தேவரீர் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை